காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து ட்ரேடிங்கில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, ஓகேங்களா? இப்போ பேக் டெஸ்டிங் எடுத்து அந்த நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பேக் டெஸ்டிங் வெப்சைட்டில் ஃப்ரீயாக இருக்குது, அதில் எப்படி நம்ம பண்ணலாங்கிறத சொல்லித்தர போகிறேன். என்ன வெப்சைட்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன், ஓகேங்களா? பேக் டெஸ்டிங் மேக்ஸ் இருக்குங்களா, இதுதான் பேக் டெஸ்டிங் மேக்ஸ். இதை கிளிக் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வரும். ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் கட்ட தேவையில்ல, ஃப்ரீ தான். ஓகே, ஸ்டார்ட் கொடுக்க போகிறீங்க. இதில் EURUSD மட்டும் 2006 நம்ம வந்து பேக் டெஸ்டிங் பண்ணிக்கலாம். இதில் என்ன இது அப்படின்னா 3 மந்த்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஒரு இது எடுத்துக்க போகிறீங்க, அதில் த்ரீ மந்த்து மட்டும்தான் அதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஏதோ ஒரு 3 மந்த்து. மற்ற EURUSD வந்து 2006 பார்த்துக்கலாம். மற்ற இது பார்த்தீங்கன்னாக்கா 2023, 24, 25 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே, சேலஞ்ச் ஸ்டார்ட் நியூ செஷன். இது வந்து நம்ம ஃபண்டிங் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரூஃபிங் சேலஞ்ச். ஆனால் ஃபண்டிங் அக்கௌண்ட்டுக்கு பாஸ் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கலாம், அந்த மெத்தட். அது மாதிரி இதுலேயே பாருங்கள், EURUSD 2006 பார்த்துக்கலாம். நீங்கள் EURUSD இதை எடுத்திங்கன்னா 2006 த்ரீ மந்த் தான் வந்து நீங்கள் எடுத்துக்கணும், இது பண்ணிக்கணும். இப்போ ஓகே, நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கோல்டு எடுக்க போகிறேன். கோல்டு மேனுவல் இது வந்து இப்போ 2006 வச்சுங்களேன். 3 மாதத்துக்கு மட்டும்தான் எடுக்க முடியும். டிசம்பர், அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும், ஓகேங்களா? அக்டோபர் 1 டிசம்பர், ஓகேங்களா? The data range must are 7 days. ஓகே, இப்போ மேக்ஸிமம் வந்து ஸ்டாப் லாஸு 10%, டெய்லி வந்து 5. ஓகே கொடுக்குறீங்க. ஓகே, ஸ்டார்ட். ஓகேங்களா? அதாவது இப்போ யூஸ் பண்ணுற வெப்சைட் வந்து ஃப்ரீ தான், ஓகேங்களா? இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்லேயும் உங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக் டெஸ்டிங் மேக்ஸ்ன்னு போட்டிங்கன்னே வந்துடும். ஓகே, இதில் நிமிஷம் ஒன்றா மாற்றிக்கலாம், 1 நிமிஷம், மினிமம் 1 நிமிஷம் வரைக்கும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ரன்னிங் கொடுத்தீங்கன்னா ரன்னிங் ஆகும், ஓகேங்களா? இது வந்து ஃப்ரீயாகவே. இல்லை நீங்கள் 1 by 1 பண்ணுறீங்களா, இது மாதிரி பண்ணிக்கலாம். என்ட்ரி, டெக் என்ட்ரி எடுத்துக்கலாம், எல்லாமே. அதாவது உங்களுக்குன்னு ஒரு இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கிக்கிட்டு ஃபுல்லாக பேக் டெஸ்டிங் எடுக்க போகிறீங்க, அதை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அதை ஓகேனா மட்டும் நாம் டேரெக்டாக அதில் அப்ரோச் பண்ணலாம், சரிங்களா? இதில் ஃபுல் இது நீங்கள் பேக் டெஸ்டிங் எடுத்து பழகிட்டே இருக்கணும். இது 1 நிமிஷம் இருக்குது, 15 நிமிஷம், 4 நிமிஷம், ஓகேங்களா?
அதாவது இப்போ நான் என்ட்ரி எப்படி எடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரலாம், ஃப்ரீயாக பேக் டெஸ்டிங் எடுக்கிறது தான் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு மெத்தடை உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இந்த பேக் டெஸ்டிங் சாஃப்ட்வேரில் போயிட்டு நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இது ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கிது. இந்த மேலே இந்த சிம்பிள் பார்த்துக்கோங்க, பேக் டெஸ்டிங் மேக்ஸ், இதுதான் ஓகேங்களா. அந்த 3 மந்த் வந்து உங்களுக்கு இதாக இருக்கும், இதில் இருக்கும். அடுத்த 3 மந்த்துக்கு நீங்கள் இது பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் அந்த நம்ம ஃபஸ்ட் எடுத்து கொடுத்து பார்த்தீங்களா 10% மேலெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னுட்டு உங்களுக்கு இதுலேயே வந்துடும். ஓகே கைஸ், இதைத்தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அடுத்து ஒருவேளை நீங்கள் ட்ரேடிங் வியூலேயோ நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதில் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா டெய்லி ஹேண்டில் வேணால் மேக்ஸ் டெய்லி வீக்லி அது மட்டும் பேக் டெஸ்டிங்கும் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ட்ரேடிங் வியூ சரிங்களா. அதாவது டெய்லி வீக்லி வந்து ஃப்ரீ எடுக்கும். அதுக்கு கீழே இருக்கிற டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா பாருங்கள் 4 இப்போ காசு கட்ட சொல்லுது பார்த்தீங்களா, இதுதான் பிரச்சனை. ஓகே கைஸ், தேங்க்யூ.